திருச்சிற்றம்பலம். திருவாதவூர் அடிகள் புராணம். தென்பொதிய மாமுனி சிறக்கவருள் எண்ணன் இன்ப விளையாடலதனுங் கடலுள் நாயேன் மின்பயிலும் மாமதுரை மேவு தமிழ்மாறன் துன்பமற நல்கு கதை சொல்லலுருகின்றேன். சரியை கிரியை யோக ஞான உபதேசம் அருளி மாணிக்கவாசகரின் செவியில் பஞ்சாட்சரத்தை ஓதி அனைத்தும் எனக்குள் அடக்கம் என்று கூறி அவரது திருவடியை மாணிக்கவாசகரின் சிரசின் மேல் வைத்த பரமன் நரிகளை குதிரைகளாக்கி நடத்திய நாடகம் எதுவும் அறியாது மாணிக்கவாசகர் அரசவையிலே வந்து நின்று அரசன் கேட்பதன் அர்த்தம் அறியாது தடுமாறி நின்றார். இது சொக்கேசனின் திருவிளையாடல் என்பதை தெரியாமல் அரசன் கோபம் கொண்டதை வெளிப்படுத்தாது மாணிக்கவாசகர் நின்று கொண்டிருந்தார். அரசனின் கோபம் மேலும் மேலும் அதிகமாக மாணிக்கவாசகரை சிறையில் அடைத்தார். வாதவூரரை காத்தருள பரமன் தன் திருவிளையாடலை தொடங்கினார். பரமனின் இந்த திருவிளையாடலுக்கு வைகையும் தனது பங்கை அளித்தது. ஆமாம், மாணிக்கவாசகரை காப்பாற்றும் நோக்கில் இறைவன் வைகையில் வெள்ளப்பெருக்கினை உண்டாக்கினார். வைகையில் ஏற்பட்ட வெள்ளமானது ஆற்றின் கரையை உடைத்து வெளியேறத் தொடங்கியது. இதனை கண்டதும் காவலர்கள் அரிமர்த்தன பாண்டியனிடம் விவரத்தை எடுத்துரைத்தனர். அரசன் உடனே தனது அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்தார். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒருவர் வந்து வேலை செய்து ஆற்றின் கரையை அடைக்குமாறு குடிமக்களுக்கு ஆணையிட்டார் அரிமர்த்தன பாண்டிய மன்னன். அரசாங்க ஏவலர்கள் பாண்டிய நாட்டு குடிமக்களுக்கு ஆற்றின் உடைப்பட்ட கரையினை அளந்து தனித்தனியே கொடுத்து பெயர்களை பதிவு செய்து கொண்டு அவரவர் பங்கினை அடைக்க உத்தரவும் இட்டனர். மக்களும் வைக்கோல், பசுந்தலை, மண்வெட்டி, கூடை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு தாங்களாகவே வந்தும் கூலிக்கு வேலையாள் அமர்த்தியும் ஆற்றின் கரையினை அடைக்கத் தொடங்கினர். அப்போது பாண்டிய நாட்டில் தென்கிழக்கு திசையில் வந்தி என்னும் மூதாட்டி பிட்டு விற்று வசித்து வந்தாள். அவள் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்டவள். தினமும் தான் செய்யும் முதல் பிட்டினை இறைவனாருக்கு படைத்துவிட்டு அந்த பிட்டினை சிவனடியார்களுக்கு வழங்கி ஏனைய பிட்டுக்களை விற்றும் வாழ்ந்து கொண்டிருந்தாள். வந்தி பாட்டிக்கும் ஆற்றின் கரையை அடைக்குமாறு பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டது. மூதாட்டியோ வயதானவள் ஆதலால் தன் பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க தகுந்த கூலியாளை தேடிக்கொண்டு இருந்தாள். கூலியாள் கிடைக்காததால் வந்தி மிகவும் கலக்கமுற்று சொக்கநாதரிடம், ஐயனே, நானோ வயதானவள், என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரையை அடைக்க கூலியாள் கிடைக்கவில்லை. ஆதலால் இன்னும் என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரை அடைபடாமல் உள்ளது. அரசனின் கோபத்திற்கு நான் உள்ளாகலாம் அல்லவா? என்னை இந்த இக்கட்டிலிருந்து இறைவா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று வந்திப்பாட்டி வேண்டினாள். பாட்டியின் அந்த அவல நிலையைக் கண்டு இறைவனார் வந்திக்கு அருள் செய்ய விருப்பம் கொண்டார். தானே மண் சுமக்கும் கூலியாள் போல் வேடமிட்டு கையில் மண்வெட்டியும் திருமுடியில் கூடையையும் சுமந்து கொண்டு பிட்டு விற்று கொண்டிருக்கும் வந்தியின் இடத்தினை வந்தடைந்தார். கூலி கொடுத்து என்னை வேலைக்கு அமர்த்துபவர் உண்டோ, கூலி கொடுத்து என்னை வேலைக்கு அமர்த்துபவர் உண்டோ என கூவிக்கொண்டு வந்தி பாட்டியை நெருங்கினார். உடனே வந்தி இறைவனாரிடம், கூலியாளாக வந்த இறைவனாரிடம், என்னுடைய பங்கான ஆற்றின் கரையை உம்மால் அடைக்க முடியுமா என்று கேட்டாள். சரி, அப்படியே செய்கிறேன், எனக்கு கொடுக்கும் கூலி யாது என்று கேட்டார். நான் விற்கும் பிட்டினை உனக்கு கூலியாக தருகிறேன் என்று பாட்டி சொல்ல இறைவனாரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து பின்னர் வந்தியிடம்
நான் தற்போது மிகவும் பசியால் களைப்புற்றுள்ளேன். ஆதலால் நீ எனக்கு உதிர்ந்த பிட்டை தற்போது தருவாயாக. நான் அதை கொண்டு உண்டு பசியாறிய பிறகு கரையை அடைக்கிறேன் என்று கூறினார். வந்திப்பாட்டியும் அதற்கு சம்மதித்து அந்த பிட்டினை தந்தாள். இறைவனார் அதனை உண்டு சற்று களைப்பாறிவிட்டு கரையினை அடைக்கச் சென்றார். வைகை கரையினை அடைந்து நான் வந்தியின் கூலியாள் என பதிவேட்டில் குறித்து கொள்ள சொன்னார் வேலையாட்களிடம். மண் சுமக்க வந்த வேடதாரியின் திருமேனியையும் திரு ரூபத்தையும் பார்த்து அனைவரும் மயங்கி நின்றார்கள். இது மன்மதனோ இல்லை கந்தர்வ நாட்டு இளவரசனோ, அழகு சுந்தரம் பொருந்திய கந்தனோ, யாரிவர் என்று வியந்து பார்த்தார்கள். வேடதாரியாக வந்த இறைவனோ கரையை அடைப்பது போல் நடித்து கொண்டும் மற்றவர்களுக்கு வேடிக்கை காட்டிக்கொண்டும் விளையாட்டுத்தனமாக இருந்து கொண்டும் மரநிழலில் அவ்வப்போது ஓய்வெடுத்து கொண்டும் வந்தியிடம் பிட்டை வாங்கி உண்டு கொண்டும் பொழுதை போக்கினார். அரசாங்க காவலர்கள் வந்தியின் பங்கு அடைக்கப்படாமல் இருப்பதை கண்டனர். வந்தியின் கூலியாளான இறைவனாரிடம், ஏன் வந்தியின் பங்கு இன்னும் அடைக்கப்படாமல் உள்ளது, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டனர். அந்த சமயத்தில் வைகை கரை அடைக்கப்பட்டிருப்பதை காண அவ்விடத்திற்கு வந்த அரிமர்த்தன பாண்டிய மன்னன் நடந்தவைகளை கேட்டறிந்து உடனே கோபம் கொண்டு பிரம்பால் இறைவனாரை அடித்தார். பாண்டிய மன்னன் இறைவனை அடித்ததும் அடியானது அங்கிருந்த பாண்டியன் உட்பட 7 லோகங்களில் இருக்கும் எல்லோரின் முதுகிலும் விழுந்தது. அனைவருக்கும் வலித்தது. எல்லோரும் திடுக்கிட்டனர். பரமன் அடியை வாங்கி கொண்டு பொன் சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார். ஆனால் அடியை கொடுத்த அரசரோ அரசரை சுற்றியிருக்கும் வீரர்களோ அங்கிருக்கும் அனைவருமே கத்தினார்கள் வலியால். பரமன் அங்கிருந்து சென்று ஒரு கூடையில் மண்ணை எடுத்து வந்து ஓரிடத்தில் கொட்டினார். உடனே வைகை நீர் மொத்தமும் வற்றியது. அரிமர்த்தன பாண்டியன் கூலியாளாக வந்தது சாக்ஷாத் அந்த இறைவனே பரமேஸ்வரனே என்பதை உணர்ந்தார். ஈசன் அரசரை பார்த்து, பாண்டியனே, தூய நெறியில் உன்னால் தேடப்பட்ட செல்வம் முழுதும் என்னுடைய அடியவர்களின் பொருட்டு மாணிக்க வாசகரால் செலவழிக்கப்பட்டது. ஆதலால் நாம் நரிகளை பரிகளாக்கி உம்முடைய இடத்திற்கு அனுப்பினோம். பரிகளெல்லாம் மீண்டும் நரிகளானதால் நீர் மாணிக்க வாசகரை தண்டித்தாய். அதனை பொறுக்காமல் வைகையை யாம் பொங்கி எழச் செய்து கரையினை உடைக்கச் செய்தோம். வந்தியின் கூலியாளாய் வந்து அவளிடம் பிட்டு வாங்கி உண்டு உன்னிடம் பிரம்படியும் பட்டோம். நீ கொடுத்த பொற்காசுகளை எமது கோவிலுக்கு திருப்பணி செய்து எமது அடியார்களுக்கு உணவிட்டு கழித்தார். எனவே நீ மாணிக்க வாசகரின் மீது கோபம் கொள்ள வேண்டாம். அது அனைத்தும் எம்மை சார்ந்ததே. நீ அவனை விடுவிப்பாய். உமது நாட்டையும் உண்மையையும் காத்தருள்வது எமது கடமை. நீ மாணிக்க வாசகரின் உள்ளப்படி நடந்து கொண்டு நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்து எம்மை வந்தடைவாயாக என்று திருவாக்கு கூறி மறைந்தார் பரமேசன். உடனே அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை சந்தித்து தன்னை மன்னித்து மீண்டும் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டினான். மாணிக்க வாசகரோ அதனை மறுத்து இறைவனை வணங்குவதே தன்னுடைய விருப்பம் என்பதை கூறி பரமன் வீற்றிருக்கும் பெருந்துறையை வந்தடைந்தார். அங்கு சென்று ஆத்மநாத சுவாமியிடம் அமர்ந்து அழுதார். தேவனே, உமது திருவிளையாடல் அடியேனுக்கு விளங்கவில்லையே, என்னை மன்னித்துவிடு என்று கூறி ஆனந்தம் பொங்க பொங்க தேவதேவனை கண்டு அழுதார்.
உடனே சுவாமி ஈஸ்வரன் அவர் முன்னே தோன்றி, வாதவூரரே, தாம் முழுமையாக எம்மை சரணடைந்தீர். காலம் கரையும் பொழுது நாம் தமக்கு தில்லையில் சிவசாயுத்தியம் அருள்வேன் என்று கூறினார். மாணிக்கவாசகரோ, பிரபுவே, அநாத ரட்சகா, பக்தவத்சலா, சம்புவே, கருணாகரா, நீ எம்மை ஆண்டு அருளியது இந்த பெருந்துறை ஸ்தலத்தில். நான் வளர்ந்து உம்மை தெரிந்து கொண்டதோ மதுரையில். இவ்வாறிருக்க ஏன் எமக்கு தில்லையில் நீ முக்தி தர வேண்டும் என்று கேட்டார். பரமனோ, நான் உமது சேத்திரம் இந்த பெருந்துறையில் யாம் அருவமாக இருக்கிறோம். மற்ற சேத்திரங்களில் உருவமாக இருக்கிறோம். ஆனால் தில்லையம்பதியில் அருவ உருவ சொரூபமாக இருந்து அருளி வருகிறோம். யாமே 5 அறிவுகளையும் செய்வது, சிருஷ்டிகர்த்தா ஆகவும் காப்பதும் அழிப்பதும் மறைப்பதும் என அனைத்திற்கும் மூலமே சிதம்பரம். ஆத்மபந்தம் இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் இயக்கமாவது அந்த சேத்திரத்திலேயே. நாம் அனைத்து ஜீவராசிகளையும் காத்தருளி வருவது அந்த சேத்திரத்திலேயே. எனவே தமக்கு முக்தி அருள உகந்த சேத்திரம் அதுவே. நீர் அங்கு வந்து எம்மை அடைவாய் என்று கூறி அருளினார் பரமன். மேலும் வாதவூரரே, நீ பாண்டிய நாட்டில் உள்ள உத்தரகோச மங்கை என்ற எமக்கு உரித்தான ஒரு சேத்திரத்திற்கு சென்று அங்கு எம்மை ஆராதி என்று கூறினார். அங்கே உமக்கு அட்டமா சித்திகளை அருளுவோம் என்ற திருவாக்கையும் கூறி மறைந்தார் பரமன். மாணிக்கவாசகர் சிறிது காலம் பெருந்துறையில் இருந்து பல பதிகங்களை பாடினார். முதலில் நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க என்று துவங்கும் சிவபுராணத்திலிருந்து பல பதிகங்களை பெருந்துறையில் அருளி, பிறகு பாண்டிய நாடு பழம்பெரும்பதி அந்த பகுதியில் பழமைக்கு பழமையான அங்கே இருந்தருளும் உத்தரகோச மங்கையை அடைந்தார். உத்தரகோச மங்கையிலே சிறிது காலம் தங்கியிருந்து நீத்தல் விண்ணப்பத்தை அருளி செய்தார் மாணிக்கவாசகர். பிறகு காவேரி வடகரைக்கு மகுடமாக திகழும் சிதம்பரத்திற்கு பரமனை தரிசிக்கச் சென்றார். அங்கே அந்தணர்கள் அவரை மேளதாளத்துடன் வரவேற்று தங்கி இருக்க ஏற்பாடுகளையும் செய்தார்கள். பிறகு அங்கு ஓர் நிகழ்வை நிகழ்த்தினார் மாணிக்கவாசகர். வாதவூர் அந்தணர் தந்திரு வாய்மை விளங்கு திருக்கதை ஓதினர். அன்புடன் ஒன் செவியோடு முகந்தது கேட்டவர் போத மெய்ஞானம் உறிஞ்சுக போகமுடன் புகழ் பெறுவர்கள். தீதில் பவங்கள் தொலைந்து பின் சேர்குவர் வன் சிவலோகமே. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம்.